அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு புதிய விடியலும் இறைவனின் இரக்கத்தாலேயே நமக்கு கிடைக்கிறது. இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து அதிகாலையில் ஒரு புதிய வாய்ப்பை இறைவன் வழங்கும் போது நாம் முதலில் தேட வேண்டியது அவருடைய வல்லமை மிக்க கரங்களை தான். துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதும், சோதனைகள் நம்மை நிலைகுலைய செய்யும் போதும், ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு எவரும் இல்லை என்று நாம் சொல்லும் அந்த நிமிடம் அவர் நமக்கு பாதுகாப்பான கோட்டையாக மாறுகிறார். நாசரேத்து திரு குடும்பம் எகிப்திற்கு தப்பி ஓடிய போதும், மீண்டும் நாடு திரும்பிய போதும் இறைவனின் காக்கும் கரங்களையே நம்பி இருந்தது. நாமும் இன்று எதை பற்றியும் கலங்காமல் காலையிலேயே இறைவனின் இரக்கத்திற்காக காத்திருப்போம். அவர் நம் துன்பங்களை விடுதலையாக மாற்றி நம்மை பாதுகாப்போடு வழி நடத்துவார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எசாயா 33 அதிகாரம் 2 இறை வார்த்தை. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலமுமான இறைவா, இந்த இனிய அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கமே எங்களை தாங்கி நிற்கிறது. இந்த நாளில் எங்களை சூழ்ந்துள்ள அனைத்து போராட்டங்களிலும் உமது காக்கும் கரத்தை நாங்கள் உணர்கின்றோம். துன்ப வேளைகளில் நாங்கள் சோர்வடைந்து போகாதபடி எங்களை விடுவிக்கும் வல்லமையை தந்தருளும். திரு குடும்பத்தின் மீது நீர் காட்டிய அதே பராமரிப்பை எங்கள் குடும்பங்கள் மீதும் பொழிந்தருளும். எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் வாழும் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னமே மிகப்பெரிய பலன். உம்மையே நம்பியிருக்கும் எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். உமது இரக்கத்தின் நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இறைவன் உங்கள் பக்கம் இருக்கும்போது எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை அவருடைய கரம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அழுகுரலை கேட்கும் இறைவன் அதை மகிழ்ச்சியின் பாடலாக மாற்றுவார். நீங்கள் சந்திக்கும் துன்பங்கள் தற்காலிகமானவை, ஆனால் இறைவன் தரும் விடுதலை நிலையானது. பயப்படாதீர்கள்,